ஊழலுக்கான கூடாரம் திமுக, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தலாம். ஆனால் ஒருத்தர் 420 வேலை பார்த்து ஜெயிலேருந்து வந்த மறுநாளே நீங்கள் இப்படி மகுடம் சுட்டினா இப்போ மக்கள்லாம் முட்டாளாங்க. அந்த மந்திரி பதவி யார் கொடுத்த பதவிங்க? யாரால் பெறப்பட்ட பதவி? மக்கள் நம்ம தானே கொடுக்குற பதவி. நீ திருடுத்தன என் காசை திருடிட்டு நீ எனக்கு மேலே வந்து பதவியில் உட்காந்துக்கிட்டா எப்படிங்க அந்த சாட்சிகளை கலைக்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? மந்திரி என்பது ஒரு அதிகாரமிக்க பதவியா இல்லையா? அவர் நினச்ச சாட்சிகளை கலைக்க முடியுமா இல்லையா? லூசுத்தனமான ஒரு வாதத்தை தொடர்ந்து அந்த வழக்கறிஞர்களும் திமுக சார்ந்தவர்களும் பேசிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கேட்பது செந்தில் பாலாஜி வரலாமா கூடாதா? செந்தில் பாலாஜி அமைச்சராகலாமா கூடாதா? எங்களுக்கு என்ன திருட்டு பசங்க மேலே வன்மம்? நீங்கள் சொல்லுங்களேன். நல்லவங்க மேலே வன்மம் வச்சா பரவாயில்ல, திருடர்கள் மேலே எங்களுக்கு என்னங்க? எங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. பண்ணது 420 வேலை, மக்களை ஏமாற்றி, மக்கள் வரி பணத்தை ஏமாற்றி, ஒரு தேசத்துக்கான குற்றங்க இது. மக்கள் வரி பணத்தை கொள்ளடிக்கிறது என்ன குற்றம்? அந்த புரிதலே இல்லாமல் பைத்தியம் மாதிரி எதையோ ஒன்று பேசிக்கிட்டு அண்ணன் செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் செயல், அண்ணன் பொன்முடிக்கு பழிவாங்கும் செயல், என்ன இது? ஈடி விசாரணைக்கு உள்ள வருதுங்க. இந்த திருடர்களை சட்டை பிடிச்சி கேட்கக்கூடிய, ஈடி மேலே குறை சொல்லக்கூடிய கட்சியா இருக்கு திமுக. மக்களுக்கு எதுவுமே தெரியாதாங்க. we are aware of everything மேடம். இன்னைக்கு காமன் பப்ளிக் எல்லாத்தையும் மேலே அவேர்னஸாக இருக்காங்க. இந்த முட்டா பயல்களுக்கு எதுவுமே தெரியாம சும்மா எதையாவது ஒரு பேசணும், திமுக காரன் எது பண்ணாலும் நியாயம். ஆனால் பொன்முடி அண்ணன் பேச்சு பேசுனதுக்கு எவ்வளோ ஜாலரா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா மேடம்? ஒரு வாரம் கம்முன்னு இருந்தான், என்னடா திடீர்னு திருத்திட்டான திமுக காரன். நானும் கண்ணு அப்படியே நிமிட்டி பார்க்குறேன். பார்த்தா அவன் சொல்கிறான், பொன்முடி அண்ணன் பேசின ஒரு பகுதியை போடுறதுனால தான் அது அசிங்கமாக தெரிஞ்சுது, 2வது பகுதி போட்டிருந்தா அப்படியே அது ஆனந்தமாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கான். நீதிமன்றத்தில் இது ஒரு வாதமாக வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் இது. இன்னொன்று, நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டேன், என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க. எது நீ பச்சை பச்சையாக பேசுறது, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறதா?